ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். என்னது? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இது ஒரு முக்கியமான டாபிக். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னது? உங்களுக்கு இந்த வயசுல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தாதான், உங்க மேல கான்ஃபிடன்ஸ் வந்தாதான் உங்களால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த உலகத்துல போட்டி போட்டு முன்னேற முடியும். இந்த உலகம் ரொம்ப பெருசு. அதுல நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னாக்கா நிச்சயமா நீ ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டா இருக்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நண்டு கதை, தவளை கதை சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி தான் ஒரு செவுத்த பிடிச்சி வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறவங்க தான் அதிகமா இருப்பாங்க தவிர மேலே போறதுக்கு உதவுறவங்க ரொம்ப 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 கம்மியாக தான் இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட காலத்துல நமக்கு மிக மிக பயனுள்ளது, யூஸ்ஃபுல்லா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எது? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதாவது நாம நம்ம மேல வைக்கிற நம்பிக்கைக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று பேர். இப்போ இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு, இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை அதிகரிச்சுக்கிறதுக்கு நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா இதுல இருக்கிற 7 பாயிண்ட்ஸ் தேவை. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளர்க்கறதுக்கு நமக்கு எத்தனை பாயிண்ட் தேவை? 7 பாயிண்ட் தேவை. அது என்னன்னா ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். சரியா? சே எஸ் ஆர் நோ. எஸ் சார். எஸ் சார். கான்ஃபிடன்ட் இருக்கா? எஸ் சார். உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கா? எஸ் சார். அப்ப சத்தமா சொல்லுங்க. எஸ் சார். ரைட். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், know your strength and weakness. என்னது? know your strength and weakness. அதாவது நாம நம்மளுடைய strength எது, weakness எது. நாம நம்மளுடைய strength எது, weakness எது, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு எது ரொம்ப ரொம்ப பலம், நம்மளுடைய பலவீனம் என்ன, இதை நாம கண்டுபிடிச்சிட்டா உலகத்துல வேற யாராலும் நம்மளை ஏமாற்ற முடியாது. கரெக்ட் தானே? எல்லாரும் நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க? இவன் எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறான், இவன் எங்க ரொம்ப வீக்கா இருக்கிறான், எந்த இடத்த அடிச்சாக்கா இவன் விழுவான், இதுதான் மத்தவங்க நம்ம மேல வைக்கிறது. அப்ப உன்னுடைய வீக்னஸ் எதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதுல இருந்து நீ சமாளிச்சு எஸ்கேப் ஆயிட்டு போயிடலாம் அடுத்தவங்க கிட்ட இருந்து. புரியுதா நான் சொல்றது? அப்ப முதல்ல உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். நீ யாரு, உனக்குள்ள இருக்கிறது யாரு, எந்த மாதிரியான ஆளு. நான் ரொம்ப தராரான ஆளா, இல்ல நான் ரொம்ப அன்பான ஆளா, இல்ல நான் தைரியமான ஆளா, கான்ஃபிடென்ட்டான ஆளா அப்படின்றதுல நீ தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை வச்சுதான் மற்றவங்க உங்களை எடை போடுவாங்க. அப்ப உன்னுடைய பலமும் உன்னுடைய பலவீனமும் உனக்கு தெரிஞ்சாக்கா இந்த இடத்துல உன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரி, இதெல்லாம் என்னுடைய பலம் சார், நான் நல்லா பேசுவேன், சூப்பரா இருப்பேன், அடுத்து நல்லா படிப்பேன், நிறைய மார்க் எடுப்பேன், இதெல்லாம் என்னுடைய பலம் சார் அப்படின்னா அதுல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி எப்படி எப்படி அதில் முன்னேறலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆனா சார், நான் யாராவது எதுனா கேட்டா உடனே கொடுத்துருவேன் சார், நான் ரொம்ப அன்பானவன் சார், யாராவது என்கிட்ட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டா கொடுத்துருவேன் சார், ஆனா அவங்க என்னை ஏமாத்திடுவாங்க சார். இது உன்னுடைய வீக்னஸ் அப்படின்னாக்கா அப்ப யாராவது உங்ககிட்ட கேட்டாக்கா அவன் உண்மையிலேயே கஷ்டப்படுறவனா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த தடவை நாம என்ன பண்ணணும், இருக்கிறத கொடுக்கணும். புரியல நான் சொல்றது? அதுக்கு பேர் தான் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுறது. பாத்திரம் அறிந்து பிச்சை இடு. உண்மையிலேயே அவனுக்கு தேவை இருக்குதா, அவன் கேட்கறது உண்மைதானா, இல்ல வேஷம் போடுறானா இப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய வீக்னஸை பயன்படுத்தி நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போறதுக்குன்னே பண்றாங்களா அப்படின்றத நீ தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்ப நம்மளுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தால் அந்த வீக்னஸை சரி செய்யறதுக்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் நாம எடுத்தே ஆகணும். ஓகே, அதை எப்படி தூரத்துக்கு போடலாம் அப்படின்றத நாம பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், know your strength and weakness. சத்தமா, know your strength and weakness. so strength na பலம், weakness na பலவீனம். weakness na பலவீனம். நாம மனதளவுல பலம் இல்லாம இருக்கிறோமா, உடல் அளவுல பலம் இல்லாம இருக்கிறோமா நம்ம பார்க்கணும். உடல் அளவுல பலம் இல்லாம இருந்தா அந்த பலத்தை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். நம்ம மனதளவுல ரொம்ப வீக்கா இருக்கிறோம்னாக்கா நாம மெடிடேஷன் பண்ணலாம், நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டாக் கொடுக்கலாம். பாசிட்டிவா நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறது மூலமா நாம நம்மளுடைய மனதின் பலவீனத்தை டேக் ஓவர் பண்ணலாம். புரியுதா பண்ண சொல்றது? அப்போ உடல் அளவுல பலம் கம்மியா இருந்தா பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். மனதளவுல பலம் கம்மியா இருந்துச்சுனாக்கா
நினைச்சா அதுக்கு மாற்று வழிகள் நிறைய இருக்குது. பாசிட்டிவ் டாக் கொடுக்கறதுல இருந்து மாற்று வழிகள் இருக்கு. அதெல்லாம் சூஸ் பண்ணி நம்ம வளரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் know your strength and weakness. right. ரெண்டாவது பாயிண்ட் set small goals. set small goals. நல்லா புரிஞ்சுக்கோ. செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நீ வளர்த்துக்கணும், தைரியத்தை நீ வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறனாக்கா சின்ன சின்ன கோல்களை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே பெரிய கோலை ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நீ வந்து 7 மணி வரைக்கும் டெய்லி தூங்கிட்டு இருக்கிறன்னு வச்சுக்கோ. எத்தனை மணி வரைக்கும்? 7 மணி வரைக்கும் டெய்லி காலையில தூங்கிட்டு இருக்கிற. ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஆவேசமா அப்படி இப்படின்னு பேசணும்னே உனக்கு உள்ளுக்குள்ள ச்சே நாளைக்கு இருந்து சாதிக்கிற மாறா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. நீ என்ன பண்ற? வேக வேகமா போய் 3:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு நான் 3 மணிலேருந்து 3:30 மணிக்கு காலையில இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு படுகிற. காலையில எழுதுன்ற காலையில எழுவேன். என்னது 9 மணிக்கு தான் எழுவேன். ஏன்னா அலாரம் திருப்பி திருப்பி அடிச்சு அதை ஆஃப் பண்ணி 9 மணி ஆயிடும். இப்போ எடுத்த உடனே பெருசா கோல்லாம் வைக்கக்கூடாது. நீ 7 மணிக்கு தினமும் இறங்கணும்னா அப்படின்னா உன்னைய மாற்றணும்னா 6:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் அலாரம் 6:30 மணிக்கு எழுது. அதுக்கு அடுத்தது 6:30 மணிக்கு ஒரு வாரமோ 2 வாரமோ ஏஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அடுத்தது 6 மணிக்கு அலாரம் வைக்கலாம். 6 மணி முடிஞ்சதுக்கு அப்புறம் 5:30 மணி 6 மணிலேருந்து திருப்பி 7 மணிக்கு போயிடு. 6 மணிலேருந்து 5:30 மணி திருப்பி 5:30 மணிலேருந்து 5 மணி இப்படித்தான் படிப்படியா போகணுமே தவிர எடுத்தவனே நான் 3:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன்னு நினைச்சா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப எடுத்தவொடனே பெரிய கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுல தோல்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒரு தோல்வி வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை நம்ம மனசு தாங்காது. ஐயோ தோத்துட்டுமே, எடுத்த உடனே மராத்தான்ல போகணும், இல்லை எடுத்த உடனே நம்ம வந்து பெருசா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல போயிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம்னு வச்சுக்கேன், கண்டிப்பா தோத்துருவோம். ஏன்னா அந்த டெய்லி பிராக்டிஸ் பண்றவங்களாம் வந்து விளையாடுன்னு இருப்பான். அவங்க கூட நம்ம போய் போட்டி போடணும் அப்படின்னாக்கா எடுத்தவொடனே போட்டி போட்டால் ஜெயிக்க முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் தினமும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் விளையாடணும். அது விளையாடிட்டு கொஞ்சம் பெரிய டீம் கூடலாம் மேட்ச் வச்சு விளையாடி ஜெயிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். எடுத்தவொடனே நான் போறேன்னாக்கா அங்க தோத்தவொடனே நம்ம மனசு என்ன தெரியுமா சொல்லும்? ஐயோ நம்ம தோத்துட்டோம், நம்ம எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல நம்ம மனசு வந்து சொல்ல ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் டெய்லி சின்ன சின்ன கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணணும். புரியுதா? அந்த கோலை அச்சீவ் பண்ணும்போது உங்க மனசு என்ன தெரியுமா சொல்லும்? ஓகே. அப்ப மனசு என்ன சொல்லும்? ஐ நம்ம செஞ்சிட்டோம், அடுத்த கோலுக்கு போகலாம். அதையும் செஞ்சு முடிக்கும் போது வாவ் சூப்பரா செஞ்சுட்டேன், பரவாயில்லையே நம்மளால முடியும் போல இருக்கு, அப்ப அடுத்ததுக்கு போகலாம். இப்படிதான் போகும். புரியுதா நான் சொல்றது? செஞ்சு முடிக்க நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆனா ஒரு பெருசா உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு செய்ய முடியலன்னு வச்சுக்க, மனசு துவண்டு போயிடும். அதனால செட் ஸ்மால் கோல்ஸ். செட் ஸ்மால் கோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணிடுங்க. பாயிண்ட் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். அது பாசிட்டிவ் செல்ஃப் டாக். அது என்ன சார் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னாக்கா, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளரணும் அப்படின்னாக்கா உங்ககிட்ட எல்லாரும் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் டெய்லி உங்க பக்கத்துல வந்து கண்ணே ராசா உன்னால முயற்சி பண்ணா முடியும்டா, நீ பெரிய ஆளா வருவடா, உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குது, சூப்பர்ரா, வெரி குட்ரா, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. காலேஜ் உன் மேல உண்மையான அக்கறை இருக்கிறவங்க, உங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல ஆசிரியரோ யாராவது வந்து நீ இவ்வளவு டேலண்டடான பர்சன்டா, நீ சூப்பரா வருவடா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை தாண்டி நீ இந்த உலகத்துக்கு போகும்போது, வெளி உலகத்துக்கு போகும்போது, நீங்கெல்லாம் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போவீங்கல்ல, காலேஜுக்கு போய் ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கி படிப்பீங்கல்ல, அப்ப வேணும்னே உங்க பக்கத்துல வந்து உன்னை என்கரேஜ் பண்ணினே இருப்பாங்கன்னா முடியாது, கஷ்டம். அவன் போட்டி போட்டு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் போவான். உன்னை யாரும் வந்து நீ சூப்பரு அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, டெய்லி நீயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டாக்க பேசிக்கணும். என்னால முடியும், எஸ் ஐ கேன் டூ இட், நான் செய்வேன். என்னால செய்யணும்னா யாரால செய்ய முடியும்? எனக்கு அறிவு இருக்கு, நான் புத்திசாலி, என்னால இந்த விஷயத்தை பர்ஃபெக்டா செய்ய முடியும், நான் செஞ்சு சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கான வார்த்தைகளை பேசுங்க. மேக்சிமம் எதுவுமே தெரியாது, அதெல்லாம் பண்ணா தோத்துருவேன், அவ்வளவுதான், நீ எதுக்கு இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்கு ஆசைப்படுற, ஏன் இப்படி பழகுற,
இங்கதான் சேஃபா இருக்குது இல்ல, இப்படியே இருக்கலாம்ல, அதை விட்டுட்டு எதுக்காக அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுற, இப்படித்தான் உங்க பேசுவாங்க. ஏன்னா உன்னுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை உடைக்கணும் அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு நீ வந்து தெளிவா இருக்கணும். எதுக்கு என் வழியை பற்றி தெரியும், நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன், நான் ஜெயிப்பேன். என்ன நான் ஜெயிக்கும் போது ஒரு நாள் நீ வந்து பார்க்கணும். புரியுதா நான் சொல்றது? அப்ப உனக்கு நீங்க செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துக்கணும். பெரும்பாலான நேரத்தில் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு பயனுள்ளதா அமையிறது செல்ஃப் மோட்டிவேஷன் மட்டும்தான். புரியுதா? அப்ப டெய்லி ஒரு 10 வார்த்தை எழுதிக்கோங்க, பாசிட்டிவான வார்த்தை. அது பாசிட்டிவான வார்த்தை. என்னால முடியும், நான் சாதிப்பேன், நான் டாக்டர் ஆகணும். உங்களுடைய அச்சீவ்மெண்ட்லாம் சொன்னீங்கல்ல, நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், அப்படி இது சொன்னீங்கல்ல நீங்க எல்லாருமே. அப்ப அந்த பாயிண்ட் எல்லாம் டெய்லி எழுதி வச்சுட்டு, நான் டாக்டர் ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன், நான் இதை சாதிப்பேன், நான் ஒரு பெஸ்ட் டாக்டரா வருவேன், நான் ஒரு பெஸ்ட் கலெக்டரா வருவேன், என்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அப்படின்னு எழுதி வச்சுட்டு டெய்லி தூக்கத்துல இருந்து ஏன் சொன்னே அதை பார்க்கணும், பார்த்துட்டு அதை படிக்கணும், படிச்சு உங்களுக்கு நீயே சொல்லிக்கணும். திரும்பி தூங்குறதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு பார்த்துட்டு தூங்கணும். இப்படிதான் பண்ணீங்கன்னா உங்க மனசு என்ன தெரியுமா பண்ணும், ஆமா இல்ல நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். உன் மூளையை நீ பழக்கப்படுத்தணும். சோம்பேறித்தனத்திலேயே வச்சிருந்தா உன் மூளை சோம்பேறியா தான் இருக்கும். பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லும் போது உன் மூளை ஆக்டிவேட் ஆகும். அப்ப நீ பெஸ்டாவே மாறுது. புரியுதா? ஸோ செல்ஃப் டாக், பாசிட்டிவ் டாக் ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட், லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். என்னது? லேர்ன் ஃப்ரம். சார் எடுத்த உடனே நான் கிரிக்கெட் விளையாட போறேன், எடுத்த உடனே செஞ்சுரி அடிச்சிருவேன். சச்சின் டெண்டுல்கராலையும் முடியாது, விராட் கோலியாலையும் முடியாது. ஏன் யாரு வந்தாலுமே இந்த உலகத்துல எடுத்த உடனே செஞ்சுரி அடிக்க முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் எப்படி மேட்ச் விளையாடணும்னு கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டு போய் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், இல்ல ஒரு 10வது பால்ல அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்ப திருப்பி போய் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து யோசிக்கணும், நான் ஏன் அவுட் ஆனேன், என்னால ஏன் இந்த பாலை ஆட முடியல, ஸ்ட்ரெயிட்டா தானே வந்துச்சு, ஆனா ஏன் என்னால டிஃபெண்ட் பண்ண முடியல, ஏன் போல்ட் ஆனது, அப்ப நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். பேட்டுக்கும் என்னுடைய காலுக்கும் நடுவில் கேப் இருந்திருக்கு, அந்த கேப்ல தான் பால் உள்ள போயிடுச்சு. அடுத்த தடவை பேட்டுக்கும் காலுக்கும் நடுவில் நான் கேப் கொடுக்க மாட்டேன், கவர் பண்ணிக்குவேன் இந்த பால் வந்துச்சுனாக்கா அப்படின்னு உன்னுடைய தவறுகள்ல இருந்து நீ சரி பண்ணிக்கணும். கேரம் போர்டு விளையாடுற, கேரம் போர்டு விளையாடும் போது என்ன ஆகுது, கரெக்டா காயினை பார்த்து அடிக்கிறீங்க, ஆனா இப்படி நேரா அதுல பட்டவனே டைரக்டா போயிட்டு அந்த ஹோல்ஸ்ல விழாம தள்ளி போகுது. அப்ப நீங்க யோசிக்கணும், ஓஹோ அப்ப நான் அடிச்ச ஆங்கிள் தப்பு, கொஞ்சம் ஆங்கிளை நான் மாத்தி அடிச்சிருந்தா கரெக்டா போகுது. செஸ் விளையாடுறீங்க, செஸ்ல இந்த காயினை எடுத்து வச்ச உடனே எதிராளி என்ன பண்ணிடுறான், அந்த காயினை வெட்டிடுறான். அப்ப ஆஹா நான் இந்த ஸ்டெப்பை வச்சா இந்த இடத்துல இருந்து இது வந்து வெட்டணும், அப்ப அடுத்த தடவை விளையாடும் போது இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை வைக்கணும். புரியுதா நான் சொல்றது? ஒவ்வொரு செயலிலும் தோற்கும் பொழுது அல்லது தவறுகள் நேரும் பொழுது இனி எப்படி தவறு செய்யாம இருக்கிறது அப்படின்னு கத்துக்கிட்டாதான் ஜெயிக்க முடியும். புரியுதா? சோ அந்த பழக்கத்தை நீங்க எல்லாருமே வளர்க்கணும். அப்ப லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். என்னது? லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஓகே ரைட். 5வது பாயிண்ட், இம்ப்ரூவ் யுவர் பாடி லாங்குவேஜ். இம்ப்ரூவ் யுவர் பாடி லாங்குவேஜ். உங்ககிட்ட கூட நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, தயவு செஞ்சு வந்து உட்கார்ந்தா ஆக்டிவா இருந்து நல்லா நிமிர்ந்து உட்காந்து, முதுகு தண்டு நிமிர்ந்து இருக்கிற மாதிரி நிமிர்ந்து உட்காந்து ஃப்ரெஷ்ஷா இருங்க. அதை பார்க்கும் போதே வரவாதியா இருக்கு, அடடா என்ன இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க, இவங்களுக்கு நிறைய நடத்தணும் போல இருக்குது, அப்பா இப்படி இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய பார்க்கும்போது எதிரில இருக்கிறவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த அளவுக்கு உன்னுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கு. நான் செய்வேன், நான் முடியும், எனக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கை கொடுக்கும் போது கூட கை கொடுக்கலாமா வேணாம், கை கொடுத்து இப்படி எல்லாம் கொடுக்கூடாது. கை கொடுக்கும் போது நல்லா கையை பிடிச்சி ஷேக் பண்ணணும். அந்த ஷேக்ல எதிராளிக்கு தெரியணும், ஓ இவன் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது? கராத்தேல நீங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, பண்றீங்கல்ல, அந்த ஷேக் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது எதிராளி இவ்வளவு பலத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அவன் ஒரு பொசிஷன் வைக்கிறான்ல, இப்படியோ இல்ல ஏதோ ஒரு பண்றான்ல, இப்படியோ வைக்கிறான்ல, அப்பவே ஓஹோ இவனுடைய மூவ்மெண்ட் இது இவ்வளவு பலமானவன், நாம நம்மளை எப்படி பிரசன்ட் பண்ணிக்கிறோமோ அடுத்தவன் அப்படிதான்.
நாம நம்மள வீக்கா எழுந்திருக்கலாமா வேணாவா, இதுக்கு பதில் சொல்லலாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கும் போது இவன் உனக்கு லாய்க்கில் போகுது, இது அவ்வளவுதான், இது ஒரு தங்கம், இவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு கொடுக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும்னாக்கா, கேள்வி கேட்டவனே சார் நான் என்ன சொல்றேன் சார், எனக்கு தெரியுது தவறு செஞ்சா தப்பு இல்லை, நான் திரும்ப சொல்றேன் உன்னோட ஆன்சர் தவறா இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை, ஆனா பார்ட்டிசிபேட் பண்ணு, கலந்துக்க, ஏஞ்சி நில்லு, அது உன் மேல வேற விதமான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். ஓஹோ இவன் நான் தைரியமான இருக்கும், இவன் எல்லாத்துக்கும் வருவான், துணிச்சு இருக்கிறான் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ உன்னுடைய பாடி லாங்குவேஜ், இம்ப்ரூவ் யுவர் பாடி லாங்குவேஜ். உன்னுடைய தன்னம்பிக்கையினுடைய அளவு உன்னுடைய பாடி லாங்குவேஜ்ல தெரியும். நீ மட்டும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கிற பர்சனா இருந்தா போர்டு முன்னாடி வந்து நின்று இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நல்லா உங்களோட வாழ்க்கையில வந்து ஃப்ரீயா வரும். எதனால பேசலாம், ஓகே நோ ப்ராப்ளம், பேசுவோம், தப்பா தான் மாத்திக்கலாம். புரியுதா? தவறு யாரா இருந்தாலும் செய்யணும். எப்பேற்பட்ட பொம்மனும் தவறு செய்யும். நீ எப்பேற்பட்ட செமினார்ல போய் நின்னாலும் அவன் பேசுற இங்கிலீஷ்லயும் தவறுகள் வரும். பேசுறதுக்கு யோசிக்கணும். புரியுதா? பேசுங்க, பேசி பழகுங்க, எதுவா இருந்தாலும் செஞ்சு பழகுங்க. அப்பதான் தவறு வரும், தவறு வந்தாதான் திருத்த முடியும், திருத்தினாதான் அடுத்து கரெக்டா செய்ய முடியும். செய்யறதுக்கே யோசிச்சாக்கா ஒண்ணும். ஓகே, சோ improve your body language. அடுத்து keep learning and practicing. Keep learning and practicing. The mistakes, learn from mistakes ன்னு இருக்குதுல்ல, நீ மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி என்னத்தை கத்துக்கினியோ லேர்ன் பண்ணியோ, தவறுகள்ல இருந்து எதை கற்றுக்கொண்டாயோ சரி சார் நான் கத்துக்கினேன் அப்படியே விட்டுலாமா, திரும்ப அதே மாதிரியே போய் விளையாடலாமா? கத்துக்கிறத சரி பண்ணிக்கிட்டு விளையாடணும். கரெக்டா? அப்படி சரி பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 விஷயத்தை கத்துக்கிறவனை விட ஒரே ஒரு விஷயத்தை 1000 முறை கத்துக்கிட்டாக்கா நீ ஈஸியா ஜெயிச்சலாம். நல்லா புரிஞ்சு. அதாவது 1000 விஷயத்தை கத்துக்கிறவனை விட ஒரே விஷயத்தை 1000 முறை கத்துக்கிட்டாக்கா நீ ஈஸியா ஜெயிச்சலாம். ஓகேவா? இதுதான் ஒரு ஃபேமஸான குங்ஃபு கராத்தே, ப்ரூஸ் லீன்னு நினைக்கிறேன், தவறா விட்டுருங்க. ஆனா ப்ரூஸ் லீ தான் எனக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, என் முன்னாடி வந்து நிக்கிற எதிரி 1000 கலைகளை கத்துக்கிட்டு 1000 போர் முறைகளை கத்துக்கிட்டு வந்து நின்னா கூட நான் அவனை ஜெயிச்சிருவேன். ஆனா என் முன்னாடி வந்து நிக்கிறவன் ஒரே ஒரு வித்தைய 1000 முறை பிராக்டிஸ் பண்ணிட்டு நின்னானா அவன் கூட நான் விளையாடத்துக்கே யோசிப்பேன். புரிஞ்சுதா? அப்ப பிராக்டிஸ் இஸ் மஸ்ட். நீ எத்தனை தடவை லட்சம் முறை கோடி முறை கூட ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தனாக்கா உன்னைய ஜெயிக்கிறதுக்கு யாரால முடியாது. அப்ப கீப் லேர்னிங் அண்ட் பிராக்டிசிங். லேர்ன் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். இத வாழ்க்கையினுடைய கடைசி நாள் வரைக்கும் எதை கத்துக்கணும் அதை பிராக்டிஸ் பண்ணணும். கத்துக்கிறோம், பிராக்டிஸ் பண்றோம், இப்படி பண்ணிட்டே இருந்தாக்கா உன்னையே தோக்கடிக்க யாராலையும் முடியாது. சரி, நீ செஸ்ல வந்து மிகப்பெரிய மாஸ்டரா வரணும், கேரம்ல மிகப்பெரிய மாஸ்டரா வரணும்னா என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ், கடைசி வரைக்கும் பிராக்டிஸ். அப்பதான் உன்னை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. சோ ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. விவேகானந்தரும் அதான் சொல்லியிருக்காரு, ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ, அதை முழுசா பண்ணு, அப்பதான் உன்னால ஜெயிக்கும். கிளியரா? போயிட்டு ரைட். அடுத்தது surround yourself with positivity. Surround yourself with positivity. நான் என்ன சொன்ன மாதிரி தான், எப்படி நீ செல்ஃபா உன்னை மோட்டிவேட் பண்ணிருக்கிறதுக்கு நான் நல்லா, நான் சூப்பரான ஆளு, என்னால முடியும்னு பேசுறியோ அதே மாதிரியே உன்னை சுத்தி உன்னையே என்கரேஜ் பண்ற மாதிரியான ஆளுங்களை வச்சுக்கோ. தயவு செஞ்சு உன்னை சுத்தி உன்னையே என்கரேஜ் பண்ற ஆளுங்களை வச்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் உன்னால முடியாது, நீ ஏன் அதை செஞ்சுட்டு இருக்கிற, அப்படி பண்ற இப்படி பண்ற, குறை மட்டுமே, உன்னை பத்தி குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து தூரம் வந்து இப்பவே சொல்லிடுறேன். உன்னை யார் உயர்வாக நினைக்கிறார்களோ, உன்னை யார் அடிக்கடி பாசிட்டிவா பேசி வளர்க்கிறாங்களோ அவங்க கூட இருங்க. அது உங்களை வளர்க்கும். அதை விட்டுட்டு நீ அவ்வளவுதான், நீ போச்சு, இதையே செஞ்ச அதையே செஞ்ச, அப்படி செஞ்சிருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கலாமே, செய்யும் போது ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமே தெரியும் இப்படிதான் போகும்னு சொல்லி உனக்குலாம் இதெல்லாம் வருமா? தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆளுங்க தூக்கி போட்டு தூரம். உன்னை சுத்தி எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா இருக்கணும்? உன்னை உயர்வா நினைக்கணும். இவனா இவன் செய்வான், இவனா இவனால முடியும், இவன் செஞ்சுட்டு வருவான் பாரு,
இவன் செய்வான் பாரு. இல்லனாக்கா இப்படி சொல்லணும், டேய் நீ செய்யற நான் உன் கூட இருக்கேன், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாடா, நான் உன் கூட இருக்கிறேன்டா, நீ அந்த விஷயத்தை செய்ய, தோத்தா கூட நான் உன் பக்கத்துல நிற்பேன்டா. அப்படிப்பட்ட நட்பு, அப்படிப்பட்ட ஒருத்தன் உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. அதை விட்டுட்டு உங்களை டிஸ்கரேஜ் பண்றவங்களை சுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால வளரவே முடியும். புரியுதா? சோ அப்படிப்பட்ட நண்பர்களை கண்டுபிடிங்க, அப்படிப்பட்ட உறவுகளை கண்டுபிடிங்க. யாரு உண்மையிலே உங்க மேல அக்கறை செலுத்துகிறார்களோ அவர்களோடு இணைந்து பயணம் போங்க, ஜெயிச்சிடலாம். அதை விட்டுட்டு மற்றவங்க ஜெயிக்க முடியாது. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளரணும்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட நீங்க இருக்கணும்னாக்கா இந்த 7 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியமானது. நோ யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? Know your strength and weakness. சவுண்ட் வேணும். Know your strength and weakness. ரெண்டாவது பாயிண்ட் Set small goals. மூணாவது பாயிண்ட் Positive self-talk. ஃபோர்த் பாயிண்ட் Learn from mistakes. ஃபிஃப்த் பாயிண்ட் Improve your body language. Keep learning and practicing. Surround your with positive. அவ்வளவுதான். சரியா? இந்த 7 பாயிண்ட் இருந்தா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் எக்கச்சக்கமா இருக்கும். வாழ்க்கையில உங்களை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இவனா பிரிட்ஜஸ்டானா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறேன். புரியுதா? உங்களை பார்க்கும்போது கண்ணுலாம் ஆச்சரியத்தில் விரியணும். ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கும்போது ஆனா அது போகும். புரியுதா? ஸோ இனிமேல் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா கரெக்டா வரும். நாலுல இருந்து செஞ்சலாமா? Yes sir. நாலுல இருந்து செஞ்சலாமா? Yes sir. தப்பு. இன்னில இருந்தே செய். என்னது? இன்னில இருந்தே செய்யணும். நீ போடாப்பா கிளம்பு. சரியா? சோ இன்னில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து செய்யறோம். இது எல்லாத்தையும் இன்னில இருந்தே உங்களை பார்க்கும்போது வித்தியாசத்தை எல்லாரும் உணரணும். ஓகே ரைட். நான் நோட் பண்ணிக்கோ.